ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மூணார்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ் தான் வந்திருக்கோம். நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவா மூணார பத்தி வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு மூணார்ல நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குண்டலா டேம் அதுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னா, டாப் ஸ்டேஷன் போற வழியில இருக்குது. ஸோ டாப் ஸ்டேஷன்ங்கிறது நம்ம மாட்டுப்பட்டி டைரக்ஷன். இந்த டைரக்ஷன்ல தான் இந்த குண்டலா டேம் வந்து இருக்குது. ஸோ அங்க தான் நம்ம வந்திருக்கிறோம். ஈவினிங் இப்போ வந்து 4:30 மணி வந்து தாண்டிடுச்சு. ஏன்னா நம்ம முதல்ல போனதே வந்து டாப் ஸ்டேஷன் மேல ஏறிட்டோம். அதுக்கப்புறமா ஏன்னா காலையில வந்து நல்லா மழை பெஞ்சுட்டு இருந்ததா, ஸோ அதனால வந்து நேரா மேல போயிட்டோம். அடுத்ததா கீழ வரும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டா பார்த்துட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நேரா மேல போயிட்டு, இப்ப கீழ வந்து இப்ப குண்டலால் டேமுக்கு வந்து வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, மொத்த டேமோட அலைக்கும் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே நம்ம இங்கேருந்து பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, மொத்த டேமோட அலைக்கும் பார்க்கலாம். இங்க வந்து குரங்குகள் கொஞ்சம் இருக்கும். அதனால நம்ம சாப்பிடுற திங்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். அடுத்ததா, இப்ப நம்ம இங்க டேமுக்குள்ள போப்போறோம். ஸோ டேமுக்குள்ள போறதுக்கு ஏதாவது என்ட்ரி ஃபீஸ் ஏதாவது உண்டுமா அப்படின்னு கேட்டாக்கா, ஒண்ணும் கிடையாதுங்க. ஸோ ரீச் ஆவுறது மட்டும் தான் நம்ம வேல. நம்ம எங்க போணும்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ தான். ஸோ அதனால வந்து இங்க வந்தோம் அப்டின்னா போட்டிங் போனோம் அப்டின்னாக்கா உங்களுக்கு காசு உண்டு. ஸோ அதுவும் வந்து ஃப்ரீலாம் கிடையாது. போட்டிங் போனா உங்களுக்கு காசு உண்டு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஷாப்பிங் பண்றதுக்கு பொம்மை, அதே மாரி வந்து சாப்பிடுறதுக்கு வந்து பிரெட் ஆம்லேட்டு அந்த மாரி நெறைய கடைகள் இருக்குது. ஸோ நீங்க ஷாப்பிங் பண்ணணும் அப்டின்னாக்கா, இது ஒரு சூப்பரான பிளேஸ். அடுத்ததா இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடியது வந்து மாட்டுப்பட்டி டேமு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எக்கோ பாயிண்ட். இந்த 3 இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் பண்றதுக்கு வந்து ஒரு சூப்பரான பிளேஸ். அதாவது பொம்மை அந்த மாரி ஐட்டம் வாங்குறதுக்கு, இப்ப நம்ம வந்து டேமுக்குள்ள வந்து போயிட்டுருக்கோம். ஸோ சாயங்காலம் நேரம் நல்லா மழை பெஞ்சிருந்தது. இன்னொன்னு கிளைமேட் நல்லா செட் ஆயிருந்தது. குளிரோ குளிரு. ஸோ நம்ம இந்த டாப் ஸ்டேஷன் இந்த மாட்டுப்பட்டி டைரக்ஷன்ல வந்தோம் அப்டின்னாலே வந்து நெறைய வியூ பாயிண்ட் வந்து கவர் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான பிளேஸு. அதேமாரி போட்டிங் போறதுக்கும் இங்க நெறைய பாயிண்ட் உண்டு. அதனால இந்த டைரக்ஷன் நம்ம சூஸ் பண்ணோம் அப்டின்னாக்கா, நெறைய வியூ பாயிண்ட் வந்து கவர் பண்ணிறலாம். அண்ட் சூப்பரான பிளேஸையும் கூட நம்ம பார்க்க முடியும். அதே மாரி இங்க நீங்க ஃபேமிலியா வரீங்க, இல்ல வந்து கப்பிள்ஸா வரீங்க அப்டின்னாக்கா, உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து குடுப்பாங்க. சில பேர் வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்து குடுப்பாங்க. உங்களோட மொபைலுக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவாங்க. அதுக்கு ஒரு ஃபோட்டோ சாஃப்ட் காப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 25 கேட்பாங்க. இல்ல ரூ. 30 கிட்ட கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்டின்னாக்கா, நீங்க வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததா இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து டேம்க்குள்ள போயிட்டுருக்கோமா, இங்கேருந்து பார்த்தோம் அப்டின்னாக்கா, டேம்லேருந்து வெளில வர தண்ணி, ஸோ அது ஃப்ளோ ஆகுறது அப்டியே தெரியுது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்டின்னா, யூக்கலிப்டஸ் மரம். அது வந்து நெறைய இருக்கும். அதுக்கு பக்கத்தில தான் நம்ம தண்ணி விழுகிற அழகையும் வந்து ரசிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து காடு மாரி தான் இருக்கும். காட்டுக்குள்ள இருக்க இந்த லேக் மாரி தான் இருக்கும். மீதி எல்லாமே நம்ம சிட்டிக்குள்ள பார்த்தது எல்லாமே வந்து தேயிலை காடா இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி நம்மளுக்கு மரங்கள் தான் இருக்கும். காடா தான் இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு தண்ணி கீழ போகுது பாருங்க. கீழ போயிட்டு இருக்குது தண்ணி. உள்ள வந்து என்ட்ரன்ஸ் ஃப்ரீ. ஸோ எவ்வளோ நேரம்னாலும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மழை பெஞ்சதுனால மிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இறங்கி வந்துருந்துச்சு. ஸோ பார்க்குற இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மிஸ்ட்டா இருந்திருக்கு. ஒரு சூப்பரான கிளைமேட்ல வந்திருக்கோம். இங்க வந்து பாருங்க, தண்ணி கீழ விழுந்துட்டு இருக்குது. அப்பா! ஷட்டர் திறந்து விட்டுருக்காங்க. இந்த வரேன் வரேன் இரு. ஷட்டர் திறந்து விட்டுருக்காங்க. பாருங்க லேக்கோட வியூ. ஸோ இங்க வந்து பெடல் போட்டிங்கு, அடுத்ததா வந்து துடுப்பு போட்டு ஓட்டுவாங்கல்ல, அந்த போட்டிங்கு இது எல்லாமே இருக்கு. அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து குதிரை சவாரிலாம் இருக்குது உள்ள. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க. ஃபுல்லா யூக்கலிப்டஸ் மரமா தான் நிக்கும். ஸோ வெயில் அடிச்சாலும் உள்ள வந்து நல்லா கூலிங்கா இருக்கும். பட் இப்ப நம்ம வந்திருக்க நேரம் நல்லா மழை பெஞ்சு சூப்பரான கிளைமேட்டா செட் ஆயிருக்குது. இங்க பாருங்க குரங்குலாம் உட்காந்துருக்குது. ஓ வருது வருது வருது. ஹாய். நம்ம அதை சீண்டாத வரைக்கும் அதுங்க நம்மளை சீண்டாது. அப்படியே உட்காந்துருக்கு பாருங்க. அது ஏதோ உட்காந்து பறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது. இந்த பாருங்க. இங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலே வந்து மூணார்ல இந்த பேஷன் ஃப்ரூட். மாங்காய் பைனாப்பிள்யா? மாங்காய் பைனாப்பிள் 20 20 20 ஸோ மூணார் வந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த மாட்டுப்படி டைரக்ஷன் இருக்கக்கூடிய இந்த குண்டலா லேக் வந்து விசிட் பண்ணி பாருங்க. நம்ம இந்த இடத்துல நின்னு பார்த்தோம் அப்படின்னா, அணையோட மொத்த அழகையும் நல்லா சூப்பராவே வந்து பார்க்க முடியும். அடுத்ததா
இந்த அணைய மட்டும் இல்ல. இங்கேருந்து பார்க்கும்போது 360 டிகிரில பார்க்கும்போது, இந்த பக்கம் யூக்கலிப்டஸ் மரம், அடுத்ததா அந்த பக்கம் தண்ணி வெளிய வருதுல்ல டேம்லேருந்து. ஸோ அந்த அழகு. அது மட்டும் இல்லாம, இந்த பக்கத்துலேருந்து இப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, அங்க மலையில மிஸ்ட் இறங்குறது, இது எல்லாமே தெரியும். இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது. ஸோ மூணார் பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த வியூ பாயிண்ட் போனாலும் சரி, மேக்ஸிமம் வந்து 5 இல்ல 5:30 தான். அதுக்கு மேல வந்து மக்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிருவாங்க. ஏன் அப்டின்னாக்கா, அவங்க வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க. திரும்ப ட்ராவல் பண்ணி போணும். அதனால சீக்கிரமே கிளம்பிருவாங்க. இல்ல அப்டின்னா மிருகங்கள் இறங்க ஆரம்பிச்சுரும்ல. அதனால சீக்கிரமே கிளம்பிருவாங்க. 5, 5:30க்குலாம் வந்து எல்லா வியூ பாயிண்ட்டுமே வந்து மேக்ஸிமம் க்ளோஸ் ஆயிடும். அடுத்ததா நம்ம இப்ப வந்து அந்த லேக்குக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்க் மாரி இருக்கும். ஸோ அந்த பார்க்குக்குள்ள வந்திருக்கோம். உள்ள என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10. ஸோ உள்ள வந்து உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான இடம். வேற எங்கேயும் போமாட்டேன். இயற்கையோட கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, வெறும் ரூ. 10 டிக்கெட் எடுத்துட்டு இங்க வந்து உட்காந்துட்டீங்கன்னா போதும். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். வெயில் நேரத்தில இங்க சில்லுன்னு தான் இருக்கும். ஏன்னா இவ்ளோ மரம் இருக்கு பார்த்தீங்களா? வெயில் நேரத்திலயும் சில்லுன்னு தான் இருக்கும். பட் இப்ப மழை வந்துருச்சு அப்படிங்கிறனால, சீக்கிரமே வந்து டேம்ல இருக்கக்கூடிய அந்த போட்டிங் வந்து க்ளோஸ் பண்றாங்க. அதனால நம்ம சீக்கிரமே வெளியேறி ஆகணும். இங்க உட்கார்றதுக்கு வந்து நெறைய இடம் இருக்கும். அதே மாரி வந்து உங்களோட கிட்ஸு கூட்டு வரீங்க அப்படின்னா, அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஊஞ்சல் அந்த மாரி ஐட்டம்லாம் கூட உள்ள இந்த பார்க் மாரி ஒரு செட்டப் மாரி பண்ணி வச்சிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இதுதான் வந்து போட்டிங். இங்க போட்டிங் போறோம் அப்படின்னா, இதுக்கான பிரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் இப்ப உங்களுக்கு வெளியில போம்போது உங்களுக்கு காட்டுறேன். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பாயிண்ட்டும் கூட இது. ஸோ இது வழியா தான் உள்ள வந்தோம். நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ரூ. 10. அடுத்ததா இப்ப போட்டிங் டீட்டெயில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டிங்க்கான டீட்டெயில். எந்தெந்த போட்டிங்க்கு எவ்வளவு, அதுக்கப்புறமா அதில எவ்வளோ பேர் அலோவ்டு அப்படிங்கிறதுக்கான எல்லா டீட்டெயிலுமே அதில இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்ப நம்ம வெளில போப்போறோம். ஸோ அணைய பார்த்தாச்சா? எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. மணி இப்போ வந்து 5 ஆகப்போது. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, மழை வந்துருச்சு. நாங்க வீட்டுக்கு போணும் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பாதி கடைகள்லாம் வந்து மூடிட்டாங்க. அடுத்ததா நம்மளும் இப்ப வந்து வெளில போப்போறோம். ஸோ வந்ததுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு இங்க ஒரு கடை இருக்குது. இங்க வந்து சாக்லேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ல டிஃபரெண்ட் சாக்லேட் வந்து எங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கும். அடுத்ததா வந்து கீழ ஜெல்லி சாக்லேட்டு. ஸோ கொய்யா, ஸ்ட்ராபெர்ரி, லிச்சி இந்த மாரி ஃப்ளேவர்ல வந்து இந்த ஜெல்லி சாக்லேட்டும் கிடைக்கும். அடுத்ததா இப்ப நம்ம அணைய விட்டு வெளில போகப்போறோம். பை பை. பார்க்கிங் ஏரியாலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த அணையோட அழக வந்து இங்கேருந்தே பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஆ என்டயர் அணையோட வியூ இங்கேருந்து பார்க்குறது. ஓகே ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பை பை. சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ண மறந்துறாதீங்க.